தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ள பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் கோவையில் நடைபெற்ற மோடி பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்துள்ள அவர் இன்று காலை பேரூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பாஜக நிர்வாகிகள் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நிதின் நபீன் சுவாமி தரிசனம் செய்தார். பாஜக தேசிய செயல் தலைவருக்கு கோவில் குருக்கள் மற்றும் பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். பின்னர் வடவள்ளி பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற மோடி பொங்கல் திருவிழாவில் நிதின் நபீன் பங்கேற்றார். அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் பேசிய அவர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்றும் பொங்கலோ பொங்கல் என்றும் கூறினார். இந்த விழாவில் பாரம்பரிய நடனமான கும்மி ஆட்டம் இடம்பெற்றிருந்தது. இதில் பாஜக மகளிர் அணியினர் வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கும்மி ஆட்டம் ஆடினர். மோடி பொங்கல் விழாவில் பாஜக மூத்த தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய நிதின் நபீன் திமுக அரசின் ஊழலையும் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளிடையும் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தேர்தல் பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர்.